அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசாவுடைய 11வது வசனத்தில் பாகப்பிரிவினை, சொத்து பங்கீடு சம்பந்தமாக ஒருவர் இறந்து போகின்ற நேரத்தில் அவருடைய சொத்தை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு பங்கீட்டு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயித்து தந்திருக்கிறான். நாம் எதுவும் முடிவு பண்ண முடியாது. அல்லாஹ்வே யாருக்கு என்னென்ன பாகங்களை கொடுக்க வேண்டும், என்னென்ன பிரிவுகளை பங்கிட்டு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே முழுமையாக ஃபரீதத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து கடமையாக்கப்பட்ட விஷயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மகனுக்கு எவ்வளவு தர வேண்டும், மகளுக்கு எவ்வளவு தர வேண்டும், தாய் தந்தையர்கள் இருந்தால் எவ்வளவு தர வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் இந்த சூரத்துல் நிசாவுடைய 11வது வசனத்தில் சென்ற வாரத்தில் நாம் கேட்டோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவி இறந்து போகின்ற நேரத்தில் கணவனுக்கு என்ன பங்கு, ஒருவேளை கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவிக்கு என்ன பங்கு, குழந்தைகள் இருந்தால் என்ன பங்கு, குழந்தைகள் இல்லை என்றால் என்ன பங்கு என்பதைத்தான் இந்த சூரத்துல் நிசாவுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். வலக்கும் நிஸ்வு மா தரக அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் விட்டு சென்ற செல்வத்திலிருந்து, சொத்திலிருந்து உங்களுக்கு பாதி உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை பார்த்து சொல்கிறான். எப்பொழுது இல்லம் யகுல்லஹுன்ன வலதுன், அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தால், குழந்தைகள் இல்லை, ஒரு ஆண் குழந்தையும் இல்லை பெண் குழந்தையும் இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்திலே கணவன்மார்களுக்கு அவர்களுடைய சொத்திலிருந்து பாதி கிடைக்கும். என்ன சொத்து? மனைவிமார்கிட்ட எங்கே சொத்து இருக்கும், நாம தான் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. முன் வசனத்திலே சொல்லப்பட்டது அது ஆக குறைவாக இருந்தாலும் சரியே, அது ரொம்ப அதிகமாக இருக்கணும்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் ஏற்று நடக்க வேண்டும். இது மனைவியுடைய சொத்து தானே, அது பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது யாருக்காவது கொடுத்துடலாம், இல்லை அவங்க வீட்டுக்கே அதை அனுப்பிடலாம், இது மஹர் தானே அப்படி இப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹும் ரசூலும் நமக்கு எதுக்கு நிர்ணயித்து தருகிறார்களோ அதன்படி நாம் செல்லும் பொழுது அதில் ஒரு நஃபாத், ஒரு புரோஜனம் என்பது, பரக்கத் என்பது நமக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுவது, அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மனைவிமார்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு பாதி கிடைக்கும். ஃபஇன் கான லஹுன்ன வலதுன், அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள், குழந்தை செல்வங்கள் இருந்தால் ஃபலக்குமுர் ருபு, உங்களுக்கு மிம்மா தரக்கன, அவர்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து உங்களுக்கு 4ல் 1 பாகம் கிடைக்கும். அப்படியே பாதியாயிருச்சு. அரை சொத்து அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு 50,000 ரூபாய் எப்பொழுது குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை குழந்தைகள் இருந்தால் 4ல் 1 அப்படி என்றால் 25,000 ரூபாய் உங்களுக்கான பங்கு. அடுத்து அந்த குழந்தைகளுக்கான பங்கு முன் சென்ற வசனத்திலே நாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான், மின் பாதி வசிய்யத்தின் யூசீன பிஹா, அவர்கள் ஏதேனும் மரண சாசனம், இறுதி விருப்பம் தெரிவித்திருந்தால், இன்னாருக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் என்று அவர்கள் வசியத்து செய்திருந்தால், மரண சாசனம் என்பது செய்திருந்தால், அதை நிறைவேற்றிய பிறகு அவு தைனின், அல்லது கடனை நிறைவேற்றியதற்கு பிறகு, கடன் என்பது மனைவிமார்களுக்கும் இருக்கலாம், அந்த கடனை தெரிந்து முதலில் கடனை அடைக்க வேண்டும், அதற்கு பிறகு அவர்களுடைய வசியத்துகள் ஏதேனும் இருந்தால், இறுதி விருப்பம் ஏதேனும் இருந்திருந்தால் அதை அடைத்த பிறகுதான் அந்த சொத்திலேயே பங்கு என்பது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கடன் என்பது மிக முக்கியமான ஒன்று. இங்கே குர்ஆனிலே வசியத் முதல்ல சொல்லிட்டு இரண்டாவது கடன் என்று சொல்லப்படுகிறது. வசியத் என்பதை என்ன இறுதி விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்களோ அதை கொடுக்கணும்,
அதற்கு பிறகு அல்லது அவர்கள் ஏதேனும் கடன் பட்டிருந்தால் அதை கொடுக்கணும், அதற்கு பிறகுதான் சொத்து பங்கீடு என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்திற்கு முன்னால் தைன் என்ற கடனை என்ன செய்வார்கள், அடைப்பார்கள். அந்த மையத்துக்கு அந்த ஜனாசா வந்த உடனே விசுவாசம் கேட்பாங்க, அலைஹி தைன், அவர் மீது ஏதேனும் கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னா போதும், சல்லு சாஹிபக்கும், உங்களுடைய நண்பருக்கு நீங்களே தொழு வச்சுக்குங்க. நான் தொழு வைக்க மாட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கடன் அல்லாஹ் இங்கே சொத்து பிரிக்கக்கூடிய விஷயத்திலும் சொல்லி காட்டுவது இதுதான். தைன், அவருக்கு கடன் இருக்கிறதா? அல்லாஹ் நம் அனைவரையும் கடனை விட்டும் பாதுகாப்பானாக. ஒரு படி மேலே சென்று வட்டியை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. இன்னைக்கு கடனை விட மிக மோசமான ஒரு சூழல் வட்டி, லோன், இஎம்ஐ, ஃபைனான்ஸ், தண்டல், எவ்வளவு பேர்கள்ல நம்ம இஸ்லாமிய சமூகமும் இருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். அதெல்லாம் கடன் இல்லை, வட்டி. அதெல்லாம் கடன் என்பதாவது இங்கு கடன் என்பதை சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்து பங்கீட்டுடைய விஷயத்தில் வசியத்தை சொல்வதோடு கடனை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜனாசா வந்தாலும் முதல் வார்த்தை அலைஹி தைன், அவர் மீது ஏதேனும் கடன் இருக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு கைபர் யுத்தம், அதற்கு பிறகு வந்த யுத்தங்களுக்கு பிறகெல்லாம் நல்ல செல்வம் இருந்தது. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க மாட்டாங்க, கடன் இருக்கா, நான் என்ன செய்யற அடைக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனுடைய விஷயத்தில் சீராக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, கடன் என்பது ரெண்டு வகை. ஒன்று கர்துல்லாஹ், இன்னொன்று கர்துல் இபாத். ஒன்று அல்லாஹ்வுக்கு நாம் வைக்கின்ற கடன், இரண்டாவது அடியார்களுக்கு நாம் வைக்க. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, யார்கிட்டயாவது ஏதாவது வாங்கியிருந்தா அதான் கடன் நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஒருவர் கடன் வைத்திருந்தால் அதையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்ன கடன்? அப்பா நினைச்சிருந்தார் ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னு, ஹஜ்ஜு செய்யணும்னு நினைச்சிருந்தார், ஆனா என்ன செய்யல, ஹஜ்ஜு செய்யல, வஃபாத் ஆயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருவாங்க, வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், ஆனால் அவர் இறப்பதற்கு முன்னால் எப்படியேனும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நினைத்தார், நான் அவருக்கு பகரமாக ஹஜ்ஜு செய்யலாமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னுடைய தந்தை ஏதேனும் கடன் வைத்து விட்டிருந்தால் அதை நீ அடைப்பாய் அல்லவா? அதே போன்றுதான் இதுவும் அல்லாஹ்வுக்கு வைத்திருக்கின்ற கடன், அதை நீ என்ன செய்வாயாக, நிறைவேற்றுவாயாக. உனக்கும் அதற்கான கூலி கிடைக்கும், உன்னுடைய தந்தைக்கும் அந்த கூலி போய் சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். எனவே கர்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாம் வைத்திருக்கின்ற அந்த கடனையும் பார்க்க வேண்டும். கர்துல் இபாத், நம்மளுடைய பெற்றோர்கள், அடியார்களுக்கு, மக்களுக்கு ஏதேனும் கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டும். சஹாபா பெருமக்கள் அப்படி நிறைவேற்றினாங்க. அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கும்பொழுது அவ்வளவு, அவங்க தந்தை ஸுபைருல் அவ்வாம் போர்க்களத்தில் அவ்வளவு சிங்கமாக இருந்தவர்கள். போர்க்களத்தில் எதிரியினுடைய அந்த எல்லை எது இருக்கிறதோ அது வரைக்கும் சென்று போரிடக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னால் யார்? ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் யாராவது வந்து ஏதாவது கேட்டுட்டா, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா, தன்னிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் மற்றவர்களிடத்தில் கடன் பெற்று வாங்கி கொடுத்துருவாங்களாம். இப்படியே அவர்களுக்கு பல கடன்கள் ஏற்பட்டு விட்டது. யாருக்கு? ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா மரண தருவாயில இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, இவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிக நெருக்கியமான ஒருவர், அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன். இவங்க கூப்பிடுறாங்க, என்ன தந்தையே, மரண தருவாயில சொல்றாங்க, நான் அதிகமான கடன் வச்சிருக்கிறேன், என்னுடைய கடனை எல்லாம் நீ அடைத்து விடுவாயா? நம்மலாம் எப்படி இருக்கிறோம்? அப்பா அம்மா ஏதாவது சொத்து இருந்தா பக்கத்தில் இருப்போம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் கஷ்ட நிலை, கடன் வச்சிருக்கிறாங்க, கேட்கிறாங்க. வரலாற்றில் எழுதப்படுகிறது, அவங்களுடைய கடனுடைய தொகை மட்டும் பல திர்ஹம்கள். எத்தனை திர்ஹம்? 21 லட்சம் திர்ஹம். ஒரு திர்ஹம் என்பது 3 வெள்ளிக்கு, 3 கிராம் வெள்ளிக்கு சமமானதான்.
அவ்வளவு தொகை 21 லட்சம் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடனை வச்சிருக்கிறாங்க. மகனிடத்துல கேட்குறாங்க, மகனே என்னுடைய கடனெல்லாம் நீ அடைச்சிருவாப்பா. அவங்க சொன்னாங்களாம், அப்துல்லா இப்னு, வாப்பா அல்லாஹ் கிட்ட நீங்க துவா கேளுங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஆஃபியத்தை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, அவனுக்கு எதிலே அவன் வியாபாரத்தை சார்ந்திருந்தாலும் அவனுக்கு நீ வர்க்கத்தை தானே, நீங்க ஒரு துவா கேளுங்க வாப்பா, நான் அடைச்சிடுறேன். அடுத்து சொன்னாங்களாம், கடை மட்டும் இல்லை, எனக்கு சில ஆசைகள் இருந்தது, சில வசியத்துகள் இருந்தது, என்னுடைய மரணத்துக்கு முன்னால் அதெல்லாம் நான் செய்யணும்னு நினைச்சேன். இந்த பள்ளிவாசலுக்கு இன்ன நபருக்கு அவருக்கு இவனுக்கெல்லாம் கொடுக்கணும்னு உபரியான விஷயம், இதெல்லாம் என்னுடைய ஆசை, இதையெல்லாம் நீ நிறைவேற்றுவாயா அப்படின்னு கேட்டாங்களாம். நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன், நீங்க துவா செய்யுங்க அப்படின்னாங்க. அப்பா கிட்ட சொன்னது துவா செய்யுங்க. அடுத்து சொன்னார்களாம், சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், உனக்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, வரலாறு சொல்லுது 9 சகோதரர் 9 சகோதரி. உன்னுடைய சகோதர சகோதரிகளை நீ விட்டுவிடக்கூடாது. காரணம், நீ மட்டும்தான் இங்கே மதீனாவுக்கு வந்து பிறந்தவன், முஸ்லீமாக இங்கே மதீனாவுக்கு வந்து பிறந்து வளர்ந்தது, இந்த முஸ்லிம் என்ற இஸ்லாமிய கோட்பாடிலே வளர்ந்தவன் நீ மட்டும்தான். எனவே நபிக்கு கீழாக இருந்து நீ மட்டும்தான் இருக்கிறாய். எனவே அவர்கள் அத்தனை நபர்களும் உன்னுடைய செல்வத்தால் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கும் ஆண் சொன்னாங்களாம். வரலாறு சொல்லி தருகிறது, தந்தை இறந்துட்டாங்க, 3 வருடங்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வியாபார அத்தனை விஷயத்திலும் பர்க்கத்தை செய்தான், எல்லா கடன்களும் அடைச்சார்கள், அவர்களுடைய வசியத்தை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு அவர்கள் வந்தார்கள். வரலாறு. எனவே தந்தையுடைய கடன், தாயினுடைய கடனை நம்ம சுமையா நினைக்க கூடாது. அவர்களுடைய துவா பெற்றுவிட்டால் நிச்சயமாக நம்மால் என்ன செய்ய முடியும், அதை அத்தனையும் அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் தான் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன். இன்னல்லாஹ் யர்சுகு மன் யஷா, தான் நாடியவருக்கு பிகைரி ஹிசாப், கணக்கே இல்லை, கணக்கே இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். நாம் முன் வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தருள்வானாக. இங்கே அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுவது, வலஹுன்னர் ருபுஉ மிம்மா தரக்தும் இன் லம் யகுல் லகும் வலதுன், உங்களுக்கு வலஹுன்ன ருபுஉ, அந்த மனைவிமார்களுக்கு 4இல் ஒரு பகுதி இருக்கிறது. மிம்மா தரக்தும் இன் லம் யகுல் லகும் வலதுன், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு, அதாவது கணவன் இறந்து விட்டார், கணவன் இறந்த பிறகு மனைவிக்கான அந்த பங்கு என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். 4இல் ஒரு பங்கு, 4இல் ஒரு பங்கு. கணவனுக்கு சொல்லும் பொழுது மனைவி இறந்துட்டா பாதி, கணவன் யார் இறந்துட்டா, மனைவி இறந்துட்டாங்க, அவங்களுடைய சொத்துல பாதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறேன்னு சொன்னான். எப்பொழுது குழந்தைகள் இல்லை என்று சொன்னார், குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 4இல் 1 என்று சொன்னது. இதுவே யார் இறந்துட்டா, இப்போ கணவன் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், கணவன் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான், வலஹுன்ன ருபுஉ, 4இல் ஒரு பகுதி அவர்களுக்கு இருக்கு. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்பொழுது யார் இறந்துட்டா, கணவர் இறந்துட்டார் அப்படி என்று சொன்னால் அந்த மனைவிமார்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் 4இல் ஒரு பங்கு கிடைக்கும். ஃபைன் கான லகும் வலதுன், உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் ஃபலஹுன்ன சுமுனு மிம்மா தரக்தும், நீங்கள் விட்டு சென்ற அந்த சொத்தில் இருந்து அவர்களுக்கு 8இல் 1 கிடைக்கும். என்ன ஆசத்து, ஃபஸ்ட்டு பாதின்னீங்க, அதுக்கப்புறம் 4ல் 1ன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, 8ல் 1 இப்போ சொல்கிறீங்க. என்ன அப்படின்னா கணக்கு இப்படி நம்ம சொல்லலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குது, மனைவி இறந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு ஆயத்துடைய மனைவி இறந்துட்டாங்க. அப்பொழுது கணவன் இருக்கிறார், கணவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், 1 லட்சம் ரூபாய்னா 25,000 ரூபாய் கொடுக்கணும். அப்போ மீதி இருக்கிற தொகை அவங்களுக்கு மகன் மகள், மகன் மகள் இருந்தால் அதை என்ன செய்யணும், 3இல் ஒரு பங்கு மகளுக்கும், அந்த 3இல் 2 பங்கு யாருக்கு கொடுத்துடணும், மகனுக்கு கொடுக்கணும். அப்படி என்று சொன்னால் 25,000 ரூபாய் கணவனுக்கும், மகனுக்கு 50 ரூபாயும், மகளுக்கு 25 ரூபாயும் என்ன செய்யணும், பிரித்து கொடுக்கணும். இது எப்போ, குழந்தைகள் இருந்தால். ஒருவேளை குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்திலே
கணவனுக்கு அதில் பாதி கொடுக்க வேண்டும். எவ்வளோ கொடுக்கணும்? பாதி கொடுக்கணும். மனைவியுடைய பங்கில் பாதி கொடுக்கணும். மீதி குழந்தைகளே இல்லை, யாருக்கு அந்தத்து போகும் அப்படின்னு சொன்னால் தந்தைக்கு போகும். யாருக்கு போகும்? அந்த பெண்ணுடைய தந்தைக்கு சொல்லும். அசபா என்ற முறைப்படையில் யாருக்கு போயிடும்? தந்தைக்கு போகும். ஏன்னா போன வாரம் தஃசீரில் நம்ம சொன்னோம், தந்தைக்கு எவ்வளோ செல்லும் சொன்னால் 1/6 என்ற என்ன செய்ய சொன்னோம். எவ்வளோ சொன்னோம்? 1/6. 1/6 என்ற பகுதியும் போகும். மீதம் இருக்கிறது ஆண் வாரிசு என்ற அடிப்படையில் அசபா என்ற ரீதியிலே யாருக்கு போயிடும்? தந்தைக்கு போகும். இதில் வாரிசுரிமை சட்டத்தில் 3 பிரிவாக பிரிப்பாங்க. ஒன்று அஸ்ஹாபுல் ஃபுரூத். இங்கே குர்ஆனில் யாருக்கெல்லாம் என்னென்ன பங்கு என்று பிரிக்கப்பட்டதோ அவர்களை மாற்ற முடியாது, அப்படியே இருக்கும். இரண்டாவது அசபா. இவர்களெல்லாம் மீதம் இருக்கின்ற தொகையை முழுமையாக எடுக்கின்ற ஆண் வாரிசுகள். அதில் யார் வருவாங்க? தந்தை வருவாங்க, மகன் வருவாங்க. மகனுக்கான பங்கோடு சேர்த்து அவர் மீதம் இருக்கின்ற தொகையும் அவர்களுக்கு வரும் என்று குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லித் தருகிறது. இதே போலத்தான் ஒரு கணவன் இறந்து விட்டார், அவருக்கு மனைவி இருக்கிறார்கள், மக்களும் இருக்கிறாங்க. மனைவி இருக்கிறாங்க, மக்களும் இறந்து. அப்போ மனைவிக்கு 8 பங்கு, குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் 8 பங்கு, அதாவது 1,00,000 12,500 ரூபாய் அவங்களுக்கு வரும். 12,500. அப்போ மீதி இருக்கின்றது, ஒரு மகன் இருக்கிறான், 2 மகள்கள் அல்லது ஒரு மகள் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மகளுக்கு 29,166 ரூபாய் வரும். ஆனால் மகனுக்கு அப்படியே டபுளாக வரும். எவ்வளோ? 58,330. இதெல்லாம் கணக்கு ரீதியாக உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும்? போட்டால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும். போன பயானில் நான் சொன்னேன், பெண் பிள்ளைகளுக்கு 1/3 பங்கு, 1/3 பங்கு அப்படின்னு என்ன சொன்ன உடனே நம்ம முத்தவலிசா வந்து கேட்டாங்க, கணவன் இறந்துட்டாரு, மனைவி இருக்கிறாங்க, 2 பெண் பிள்ளை, வேற யாருமே இல்லை, சேர்த்து வேற யாருமே இல்லை, அவங்க தந்தை இல்லை, இவங்க இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ மனைவிக்கு என்ன தொகை நீங்கள் சொன்னீங்க? 8/1. அவங்களுக்கு 8/1 எவ்வளோ? 12,500 ரூபாய் கொடுத்தாச்சு. பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ? 3/2 பங்கு. அப்போனா 66,000 ரூபாய் யாருக்கு போயிருச்சு? அவங்களுக்கு சரிசமமாக பிரிக்கப்பட்டு போயிருச்சு. இப்போ மீதி இருக்கின்ற தொகை இருக்குல்லவா, அந்த தொகை என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. உடனே முஃப்தி சாப் கிட்ட அவங்க கிட்ட கேட்ட உடனே சொன்னாங்க, ஹஸ்ரத்து யாருமே இல்லை என்று சொன்னால் யாருக்கு பங்கு வைத்து கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கே அது சரிசமாக பிரித்து கொடுக்கணும். இதற்கு பேர் ரத்து என்ற சட்டம் என்று சொன்னாங்க. இங்கே நான் சொல்லக்கூடியது, இங்கே எல்லா விஷயங்களும் முஃப்திகள்கிட்ட கேட்டு, ஆலிம் பெருமைக்கிட்ட கேட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? பங்கீடு செய்ய வேண்டும். நாம சுயமா என்ன செய்ய முடியாது? குர்ஆனை வச்சு நானே எல்லாத்தையும் பார்த்துருவேன், அப்படி கிடையாது. பங்கீடு என்பது நாம் முழுமையாக என்ன செய்யணும்? பார்த்து எடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து இங்கே சொல்லி காட்டுகிறான், ஃபைன் கான லகும் வலதுன், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் ஃபலஹுன்ன ஸுமுனு மிம்மா தரக்து மின் பாதி வஸியத்தின் தூஸூன பிஹா அவ் தைன். ஒருவேளை அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால், உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு 8 பங்கு என்பது என்ன செய்யும்? கிடைக்கும். எப்பொழுது? மிம்பாதி வசியத்தின் தூசோன பிஹா, நீங்கள் ஏதேனும் மரண சாசனம், அதாவது ஏதேனும் வசியத்து செய்திருந்தால், இறுதி விருப்பங்கள் தெரிவித்திருந்தால், அல்லது கடன் உங்களுக்கு இருந்தால், அதையெல்லாம் நிறைவேற்றிய பிறகுதான் இந்த சொத்து பங்கீடு என்பது கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவிக்கான பங்கீட்டை இங்கே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு மூல வாரிசுகளும் இல்லை, கிளை வாரிசுகளும் இல்லை. அப்படி என்றால் என்ன? வாரிசே இல்லை, தனி நபராக இருக்கிறார். அப்பாவும் இல்லை, அப்பாவுடைய அப்பாவும் இல்லை. இதான் மூல வாரிசு. யாரிலிருந்து அவர் வந்தாரோ அசல். ஃபரா அப்படின்னா என்ன? மகனும் இல்லை, மகனுடைய மகன் பேரனும் இல்லை. அப்போ அப்பாவும் இல்லை, தாத்தாவும் இல்லை, அதே போல மகனும் இல்லை, பேரனும் இல்லை. இப்படி மூல வாரிசும் இல்லை, அவருக்கு கிளை வாரிசும் இல்லாமல் தனி நபராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சொத்திற்கான பங்கீடு என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வஇன் கான ரஜுலுன் யூரசு கலாலதன் அவ் இம்ரஅத்துன்,
ஒரு ஆண் மட்டுமல்ல, ஒரு பெண்ணும் சரி, அவங்களுக்கு யார் இல்லை, தந்தை, அதுக்கப்புறம் தந்தைக்கு மேலே தந்தை, மகன் அல்லது பேரன், இப்படி யாருமே இல்லாமல் அவருடைய சொத்து அனந்தரமான சொத்தாக கருதப்பட்டால் வலஹு அஹுன், ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி, சகோதரன், அவ் உஹ்துன், ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியே இருக்கிறாங்க. யாரும் இல்லை, அப்பா இல்லை, தாத்தா இல்லை, பையன் இல்லை, பேரன் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு தாய்வழி சகோதரனோ அல்லது சகோதரியோ இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சொத்து போகும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். நம்ம எங்கே செத்து போய் சொத்தெல்லாம் யார்கிட்ட கேட்க போகிறோம்? நம்ம மரணத்துக்கு பிறகு யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படி என்று இருக்கக்கூடாது. நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சொத்தை ஷரியத்தின் பிரகாரம், மார்க்க விஷயத்தின் பிரகாரம் நாம் பிரிப்பதற்கு என்ன செய்யணும் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கெல்லாம் சொத்து என்பது பிரிக்கப்படாமல் அப்படியே காலம் தாழ்த்தி தாழ்த்தி பல நபர்கள் இறந்த பிறகு அவங்களுக்கு சொத்தே கொடுக்காமல் இழுத்தடிப்பது, கொடுக்காமலேயே அவர்களை விட்டு விடுவதெல்லாம் என்ன செய்யணும் பார்க்கணும். ஷரியத் நமக்கு சொல்லி தருவது இதுதான். ஒருத்தர் இறந்துட்டாங்களா, உடனே அவங்களுடைய தஜ்ஹீஸ் தத்ஃபீன், அவங்களுடைய தஃபன் கஃபனுடைய வேலைகளை பார்க்க வேண்டும். அடுத்தது அவர்களுக்கு ஏதேனும் கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். ஏதேனும் வசியத் அவர் செய்திருந்தால் அதற்கு பிறகு உடனடியாக அவருடைய சொத்தை பங்கிட்டு யாருக்கு என்னென்ன பாகம் என்பதை கொடுத்துடும். இது இந்த சொத்து, இந்த வீடு இவங்க என்னது காலங்காலமாக இவங்க இருந்துட்டு வராங்க, இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து வர வாரிசுகள் அதை என்ன செஞ்சிருவாங்க, கஷ்டப்படும். அவங்கள அடுத்த பிள்ளைகளுக்கு அது என்னது கஷ்டமானதாக இருக்கும். எனவே சொத்து விஷயங்களில் ஷரியத்தை முன்வைத்துத்தான் நாம் என்ன செய்யணும், செயல்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே ஒரு மனிதர் அனந்தரமாக அவருக்கு வாரிசுகளே இல்லாத நிலையில் ஒரு மனிதரோ அல்லது ஒரு பெண்மணியோ இருக்கும் நேரத்தில் வலஹு அஹுன் அவ் உஹ்துன், அவருக்கு ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இருக்கும் பொழுது ஃபலிகுல்லி வாஹிதி மின்ஹும் அஸ்ஸுதுஸு, அவர்கள் இருவருக்கும், அந்த சகோதரனோ அல்லது சகோதரியோ அவர்களுக்கு 6இல் 1 பங்கு என்பது இருக்கிறது. 6ல் 1 பங்கு என்பது இருக்கிறது. ஃபஇன்கானு, அவர்கள் அக்ஸர மின் ஸாலிக, ஒருவர் மட்டுமல்ல அதிகமான நபர்களாக, சகோதரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அல்லது சகோதரிகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னார், ஃபஹும் ஷுரகாஉ ஃபி ஸுலுஸி மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைன், அவர்களுக்கு 3இல் 1 பங்கில் அவர்கள் கூட்டாகி விடுவார்கள். சொத்தை 3இல் 1 பங்காக்கி எத்தனை நபர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கும். இதுக்கு முன்னாலே நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஆண் என்று சொன்னால் 2 பெண்களுடைய சரி நிகர் அவர்களுக்கு கிடைக்கும்னு சொன்னோம். ஒரு பெண் 2 பெண்ணுக்கான தொகை என்பது யாருக்கு கிடைக்கும், ஆணுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த சட்டத்தில் மட்டும், அதாவது இறந்தவருடைய சகோதரியாக அல்லது சகோதரர்களாக, தாய் வழி சகோதராக இருக்கும் பொழுது அதிகமான நபர்களாக இருந்தால் 3இல் 1 பங்கில் அவர்கள் சமமாவார்கள் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். எனவே ஆணும் சரி பெண்ணுக்கும் இந்த சட்டத்தில் மட்டும் சரி நிகரான தொகை கிடைக்கும் என்று நாம் கிதாபுகளில் பார்க்கிறோம். இப்படியே எழுதுறாங்க, வசியத்துடைய சட்டத்தை இந்த வலைஸ ஃபில் ஃபராயிதி மௌதிஉன் யகூனு ஃபி ஸக்கர் வல் உன்ஸா ஸவா இல்லா ஃபி மீராஸில் இஹ்வத்தி லில் இந்த மீராஸுடைய சட்டத்தில், வாரிசுரிமை சட்டத்தில் ஆணுக்கு நிகராக 2 பெண்களுடைய தொகைதான் கொடுக்கப்படும். ஆனால் இந்த தாய்வழி சகோதரன் சகோதரி என்ற சட்டத்தில் மட்டும் ஆணும் பெண்ணும் சரிசமமாக என்ன செய்வார்கள், பாவிக்கப்படுவார்கள். காரணம், இது குர்ஆனுடைய ஃபஹும் ஷுரகாஉ ஃபி ஸுலுஸ் என்ற அந்த சட்டத்தை வைத்து என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை நிறைவு பெறுகின்ற பொழுது கைர முதாரின், நீங்கள் பாவப்பிரிவினை செய்கின்ற நேரத்தில் யாருக்கும் நஷ்டம் ஏற்படாதவாறு, யாருக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். இது வசிய்யத்து மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு செய்கின்ற அறிவுறுத்தல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், வல்லாஹு அலீமுன் ஹலீம்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு அறிந்தவனாகவும் சகிப்புத்தன்மை உடையவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் என்பது நிறைவு பெறுகிறது. 12வது வசனம். அடுத்த வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாரிசுரிமை சட்டத்தை சொல்லி வந்து தில்க ஹுதூதுல்லாஹ், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புகள், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள், இது அல்லாஹ் நிர்ணயித்த வரம்புகள். இது எல்லாம் இதுக்குன்னு ஒரு ஹத்து அல்லாஹ் பவுண்டரி என்ன செஞ்சிருக்கான், போட்டு வச்சிருக்கிறான். இதை தாண்டி நாம் என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒமை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின், அல்லாஹ் அவர்களை சொர்க்க பூஞ்சோலைகளில் நுழைய வைப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நசீபை தருவானாக. எப்படிப்பட்ட சொர்க்க பூஞ்சோலைகள்? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அந்த சொர்க்க பூஞ்சோலைகளுக்கு இடையிலே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். பாலாறு, தேனாறு என்பதெல்லாம் என்ன செய்து ஓடிக்கொண்டு இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்க பூஞ்சோலைகளில் யாரெல்லாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ, அல்லாஹுக்கும், இன்னைக்கு சில பேர்லாம் எதுக்கு ரசூலு, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் போதும், குர்ஆன் இருக்கு நமக்கு போதும், எதுக்கு ஹதீஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றவனும் இருக்கிறான். அவர்களெல்லாம் இந்த ஆயத்தை சொல்லணும். ஏன் நபி வலி, அல்லாஹ் தான் எல்லாமே குர்ஆன்ல சொல்லிட்டானே அப்படின்னு சொல்றாங்களே, அல்லாஹ் இங்கே சொல்கிறான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்படுறாங்களோ. ஒரு மனிதர் வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது இடது கையில சாப்பிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குல் பி யமீனிக், வலது கையால சாப்பிடுப்பா, வலது கையால சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது லா அஸ்ததி, என்னால் முடியாது அப்படின்னார். அந்த மனிதர் என்னால் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, முடியாது அப்படின்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை லஸ்ததஅத, அல்லாஹ் முடியாதவே ஆக்கட்டுமாக அப்படின்ட்டாங்க. கிதாபுகளில் எழுதுறாங்க லா ரஃபஹு இலா ஃபீ, அதற்கு பிறகு அவருடைய வாயின் பக்கம் அவருடைய கையை உயர்த்தவே முடியவில்லை. இதுதான் நபியுடைய கட்டுப்பாடு. நபிக்கு நாம் கீழ்ப்படிந்து போகணும். அல்லாஹ் சொல்கிறான் நபியுடைய வார்த்தைகளை ஏற்று நட, நபியினுடைய செயல்பாடுகளை பின்பற்றி நட. இதுதான் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமை யுதி இல்லாஹ வ ரசூலஹு யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்க பூஞ்சோலைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமாக அவர்களை வைப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. வ தாலிகல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் மாபெரும் வெற்றி, அதுதான் மகத்துவம் மிக்க ஜெயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லிவிட்டு ஒமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து நடக்கிறார்களோ, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக, சொத்தை அனாச்சாரமாக அநியாயமாக எடுப்பதற்காக வேண்டி யார் மாறு செய்து நடக்கிறாரோ, அல்லாஹுடைய வரம்புகளை யார் மீறி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, யுத்ஹில்ஹு நாரன், அல்லாஹ் அவர்களை நரகத்திலே நுழைத்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹாலிதன் ஃபீஹா, அதிலே அந்த மனிதர் நிரந்தரமான நிலையில் இருப்பார். நீங்க யோசிக்கணும், முன்னால சொல்லப்பட்ட வசனம் ஹாலிதீன ஃபீஹா எப்படி வந்துச்சு? ஹாலிதீன ஃபீஹா பன்மையா வந்துச்சு, ப்ளூரல்ல வந்துச்சு. இங்க வரும்பொழுது ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்திலே அவர் நிரந்தரமாக இருப்பார் என்று ஒற்றை சொல்லாக ஒருமையா சிங்குலரா அல்லாஹ் பயன்படுத்துறான். சொர்க்கத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லியிருக்கிறான்? பன்மையா சொல்லியிருக்கிறான். இங்க நரகத்தை சொல்லும் பொழுது ஒருமையா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நம்ம சொர்க்கத்துக்கு போன உடனே என்ன யோசிப்போம்? நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோம், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய கூட பழகுனவங்க இவங்கெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே என்று நாம் நினைப்போம் அல்லவா? எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க ஹாலிதீன ஃபீஹா, இதுதான் இந்த சொத்து விஷயத்துல நமக்கு சொர்க்கத்துல போனாலும் நம்மளுடைய குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்க என்ன செய்கிறான்? மறைமுகமாக நம்ம சொல்லி தருகிறான். இங்க அடுத்து சொல்வது ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்திலே அவன் தனிநபராக இருப்பான் என்பதை, நிரந்தரமாக இருப்பான் என்பதை ஒற்றை சொல்லாக சொன்னதற்கான காரணம், நான் தான் இந்த நரகத்துக்கு வந்துட்டேன், என் குடும்பத்தில் யாரும் வந்துடக்கூடாது என்ற எண்ணம் அந்த மனிதருக்கு அங்கே இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். இந்த வார்த்தைகளை தஃசீர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி முடிக்கிறான், வலஹு, அந்த மனிதருக்கு இருக்கிறது, யார் நரகத்திலே சென்றாரோ அவருக்கு இருக்கிறது அஸாபுன் முஹீன்,
இழிவு தருகின்ற வேதனை என்பது இருக்கிறது. வேதனை மட்டும் சொல்ல, இதுவே ஒரு இழிவு, அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் என்ன செய்து விடுவான், அந்த நரகத்திலே ஏற்படுத்தி விடுவான். எனவே வாரிசுரிமை சட்டங்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு அந்த பொறுப்புகள் இருந்தால், ஒரு குடும்ப தலைவனாகவோ அல்லது தந்தை இறந்த பிறகு ஒரு சகோதரிக்கோ அல்லது சகோதரர்களுக்கோ நாம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் நிச்சயமாக தாமதப்படுத்தக்கூடாது. ஷரியத்தை அணங்கி நம்மளுடைய ஆலிம் பெருமக்களை அணுகி நாம் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய தந்தை இறந்து விட்டார்கள், நான் இந்த ஃபாத்தியா ஓதட்டுமா, 10வது நாள் ஓதட்டுமா, 40வது நாள் ஓதட்டுமா என்பதை கவனிக்காமல் அதையும் பார்க்கணும். அத்தோடு அதற்கு முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும், நம்மளுடைய சகோதரிகளுக்கு, நம்ம தாய்க்கு, நம்மளுடைய இவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும். நாம் ஒரு பொறுப்பில் இருந்தால் நிச்சயமாக நாம் அணுகி ஷரியத்தை சார்ந்து நாம் என்ன செய்யணும், இந்த சொத்து சம்பந்தமாக, நம்மளுடைய பங்கீடு சம்பந்தமாக நாம் கொடுத்தே ஆக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஷரியத்தின் பிரகாரம் இஸ்லாமிய இந்த கோட்பாடுகளின் பிரகாரம் நாம் சொத்து பங்கீட்டை, பாகப்பிரிவினை சட்டங்களை விளங்கி அதனை மிக மிக அதிகமாக அமல் செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.